அதான் அண்ணன் பேசும்போது ஏவராக பேசுவான், இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் இதா அப்படின்னு. பைத்தியக்காரன், நான் சொல்லடா. காந்தி கண்ட கனவு என் தாத்தன் ஜேசி குமரப்பா சொன்னது தற்சார்பு பொருளாதாரம்னது. அம்மையார் இந்திரா காந்தி நேரு, அம்மையார் இந்திரா காந்தி தற்சார்பு பொருளாதாரம் தான் ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கும் அதன் பாதுகாப்புக்கும் நல்லது. படிக்காத என் தாத்தன் எங்களை எல்லாம் படிக்க வச்ச மேதை. இதே சென்னை கடற்கரையில மெரினா கடற்கரை நடந்த மாநாட்டுல புறங்கை கட்டிட்டு பேசுறான். ஏப்பா சோத்துக்கு ஊரா நாட்டுல கையேந்திரதுக்கா போராடி சுதந்திரம் பெற்றோம், கூழோ கஞ்சி இருக்கிறத குடிச்சிட்டு குடிசையில நிம்மதியா படுப்போம்டா. அதான் தற்சார்பு பொருளாதாரம். இன்னைக்கு ட்ரம்ப் ஒரு வரிய போட்டவன்னு தெரியுது, ஆஹா இது சிக்கல்றான்னு. கொரோனாவிலே நீ எச்சரிச்சிருக்கணும் தம்பி. தவிர்க்க முடியாத ஒன்றுக்குத்தான் பிற நாட்டை சார்ந்திருக்கணும். மத்தவனும் சரி நம்மளும் சரி எல்லாத்துக்கும். வெங்காயம் பருப்பை நீ விளைய வச்சு தர முடியல இவ்வளவு வளம் மிகுந்த நாட்டுல. வெங்காயம் பருப்ப வெங்காயத்தை பாலைவன நாடு எகிப்திலிருந்து இறக்குமதி செய்து என் நாடு. இது எவ்வளவுக்கு எவ்வளவு? போர் விமானமா ரபேலா பிரான்ஸ்ல வாங்கு, துப்பாக்கியா ரஷ்யால வாங்கு, பீரங்கியா இஸ்ரேல்ல வாங்கு. எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்துவ? எந்த நாட்டுல? கேவலம். இப்பதான் வருது மெதுவா சுயசார்பு, தற்சார்பு, மக்களுக்கு இருக்கிற சவால். இதத்தாங்க நாங்க ரொம்ப நாளா கத்திக்கிட்டு இருக்கோம். வாயா தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்துக்கு வாயா, வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரத்துக்கு வாயா. உலகம் பூரா சொல்றான். இங்கிலாந்து பொருளாதார ஜான் ஆண்டனி ஆலன் சொல்றான், ஆசிய கண்டம் தாண்டா, ஆசிய நாடுகள் தாண்டா தங்கத்தையும் பணத்தை வச்சு பொருளாதாரத்தை மதிப்பிடுது. ஐரோப்பிய நாடுகள் முழுக்க வந்துருச்சுடா நீர் பொருளாதாரத்திற்கு. எந்த நாடு நீரை அதிகமா வச்சிருக்கோ அந்த நாடு தான் பொருளாதாரத்தில் மேம்பட்ட நாடுன்னு வந்துட்டான்டான்னு வந்துட்டான். நீர் பொருளாதார கொள்கைக்கு வந்துட்டான். பிரான்ஸ் ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு பழத்தை கையில வச்சு பார்த்தா இது 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது. சரி நிப்பாட்டுறா. 50 லிட்டர் ஒரு பழம் புளிஞ்சா அரைக்கோலை கூட வர மாட்டேங்குது, இது 50 லிட்டர் குடிக்குது. சீனம் பன்னிக்கறியை விரும்பி சாப்பிட்டான், 8500 லிட்டர் தண்ணீரை குடிக்குது, 1 கிலோ கறி மேச்சைக்கு வர. நிப்பாட்டுறான்ட்டான். அப்ப என்ன பண்ணலாம்? இறக்குமதி செய்யலாம். அதை எச்சரிச்சுக்கிறான். ஒரு காரை தயாரிக்க 4,50,000 லிட்டர் தேவைப்படுது. இவன் 50,60,000 50 லட்சம் 60 லட்சம் காரை 50,60,000 காரை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு ஆண்டுக்கு ஒண்ணுக்கும் தயாரிச்சு எத்தனை லட்சம் காரை ஏற்றுமதி செய்யறான். அப்ப எவ்வளவு கண்ணுக்கு தெரியாத தண்ணீர் தான் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான். இவன் ஏன் இதே கொண்டாய் முதலாளி ஏன் அவன் நாடு கொரியாவில் இந்த காரை வைக்கல? ஏன்னா அவன் நீர் வளத்தை பாதுகாக்க நினைக்கிறான். இங்க நாதியற்ற பயமக்க தலைவன் இல்ல, தன் நிலத்தை வளத்தை தண்ணீரை பற்றி கவலைப்பட அவனுக்கு தேவையில்லை. கமிஷன் நீ வச்சு திறந்துக்க, எனக்கு 500 கோடி கொடுப்பியா, இந்த கையெழுத்து. அதனாலதான் இவனை புரோக்கருங்கிறோம், அதனாலதான் நீ தரகருங்கிறோம். தலைவன்னா அவனுக்கு தெரியும், தரகர்னா என்ன தெரியும், கமிஷனை தான் குறி வைப்பான். அது ஒண்ணு இல்லை, என் தம்பியை வாழ்த்துறேன். அவர் பயணங்களுக்கு மழை இடையூறு இல்லாம அவருக்கு உதவணும், சந்திக்கட்டும். அதுல ஒண்ணும் இல்லை. அது அவர் விருப்பம், அவர் கட்சி, அவர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறாரோ அது. இதெல்லாம் ஒண்ணு. அது அவர் தானே அதை முடிவு செஞ்சுக்கணும். அது ஒன்றும் பேச முடியாது. வேற ஏதாவது